எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அண்ணன். இந்த வீடியோவில் த ராக் சமீபத்தில் பேட் மேக்கஃபி ஷோவில் ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸோட மெயின் ஈவெண்ட் மேட்சை பற்றி, அந்த ஸ்டோரியை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன பேசினார் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப், டெலிகிராம் சேனல் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெசில்மேனியா 41 முடிஞ்சதோட ஜான் சீனா 17 டைம் சாம்பியன் ஆயிட்டாரு. பட் இருந்தாலும் ஃபேன்ஸுங்க எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, த ராக் ரெசில்மேனியா 41 மெயின் ஈவெண்ட் மேட்சுக்கு வருவார். ஸோ அதில் ஜான் சீனா 17 டைம் சாம்பியன் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு மொமெண்டமாக இருக்கும். ஜான் சீனா வின் பண்ணுறதுக்கு த ராக் தான் காரணமாக இருப்பார் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஃபைனலி ரெசில்மேனியாவுக்கு ராக் ஏன் வரலை அப்படின்ற ஒரு பெரிய டாக் இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் த ராக் நேத்து நடந்த பேட் மேக்கஃபி ஷோவில் பார்த்தீங்கன்னா, அவரு ஏன் ரெசில்மேனியாவுக்கு வரல, நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குற கேள்விக்கு பார்த்தீங்கன்னா த ராக் பார்த்தீங்கன்னா பதில் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட் மேக்கஃபியை பொறுத்த வரைக்கும் ஸோ ராக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா பல கேள்வி கேட்டிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக ரெசில்மேனியாவை பற்றி அவர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கேட்குறாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியாவில் ரோமன் ரிங்ஸை பற்றி பேசுகிறாரு. குறிப்பாக அந்த ரோமன் ரிங்ஸோட அந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ ரோமன் ரிங்ஸுக்கு நிறைய இஷ்யூஸ் இருந்தாலும் ஸோ அந்த ஃபிசிக்கலாகவும் சரி, அந்த மேட்ச் பண்ணுறதாகவும் சரி, எல்லாமே வேற லெவலில் இருந்துச்சு. அதே சமயம் இந்த பிளட் லைனில் இருந்த ஊசோஸ் பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆகிருக்கான். அதே மாதிரி ஜேக்கப் ஃபார்டு சாம்பியன் ஆகிருக்கான். ஸோ உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த டீமில் அந்த பிளட் லைனில் இருந்த எல்லாருமே ஒரு மொமெண்டம் பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியாவில் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாருக்கும், என்னோட பிளட் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஏன் நீங்கள் ரெசில்மேனியாவுக்கு வரலை அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டதுக்கு ஸோ அதுக்கு ராக் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நான் அந்த மேட்சுக்குள்ள இன்வால்வ்மெண்ட் ஆகிறதாவே இல்லை. ஸோ எனக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா டிகோ கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கால் வந்துச்சு. ஸோ ரெசில்மேனியா டிக்கெட்லாம் ரொம்ப ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கு, ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் வர்றேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி ராக் சொல்லியிருக்காரு. குறிப்பாக ராக்கை வச்சு ஒரு லாங் டைம் ஸ்டோரிலாம் போடலையா, இதை ராக்கே சொல்லிட்டாரு. டிகேஓ குரூப் பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா டிக்கெட் செல்லிங் ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு, ரெசில்மேனியாவுக்கு ஹைப் ஏற்றணும், நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்திருக்காரு. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா டபிள்யூ சொன்ன பிளானே வேறையா. ஸோ ஃபர்ஸ்ட் ராக் வந்த உடனே டிகேஓ குரூப்பாக இருக்கட்டும், ஸோ டபிள்யூ இருக்கட்டும், அவங்க ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸோ கோடி ரோட்ஸ் கிட்ட நீங்கள் சோல் கேட்குறீங்க, ஏன்னா கோடி ரோட்ஸ் உங்களை போன வருஷம் அடிச்சிருக்காரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் கோடி ரோட்ஸ் கிட்ட சோல் கேட்குறீங்க. கோடி ரோட்ஸ் பயந்துக்கிட்டு அவரோட சோல் அவங்க கிட்ட கொடுத்துட்டு ஸோ உங்களோட சாம்பியனா அவர் ஒரு டர்ன் ஹீலாக மாறிடுவார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜான் சீனா இந்த வருஷம் எலிமினேஷன் சேம்பர் வின் பண்ணுவார். வின் பண்ணும்போது அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா சோலை கேட்கும்போது கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா சோலை உங்ககிட்ட கொடுத்துட்டு கோடி பார்த்தீங்கன்னா டர்ன் ஹீலாக மாறிடுவார். கோடி ரோட்ஸ் பயங்கரமான ஒரு ஹீலாக மாறி கோடி ரோட்ஸ் வர்சஸ் ஜான் சீனா மேட்சை ரெசில்மேனியாவில் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஸோ டபிள்யூ ஃபர்ஸ்ட் என்கிட்ட பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. ஸோ இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா கோடி 1 இயராக சாம்பியனாக இருக்கான். ஸோ எதிர்பாராத நேரத்தில் கோடி டர்ன் ஆகி ஹீலாக பண்ணால் உண்மையிலே நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஸ்மாக் டவுனுக்கு வந்தேன். ஸோ கோடி கிட்ட சோலை கேட்டேன், எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூக்கு நான் வரும்போது அப்போ டபிள்யூ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வேற ஒரு விஷயத்த சொன்னாங்க. குறிப்பாக ட்ரிபிள் ஹெச் நிக்கான். ஸோ டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஸோ வேற ஒரு பிளானை சொன்னாங்களா. ஸோ என்னதான் டிகேஓ குரூப்பாக இருக்கட்டும், ராக்காக இருக்கட்டும், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் ஹீல் டர்ன் பண்ணுறது தான் பிடிச்சிருந்துச்சா. ஸோ அந்த கடைசி நேரத்தில் குறிப்பாக அந்த எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ராக்கு கிட்ட ட்ரிபிள் ஹெச்சும் நிக்கானும் போயிட்டு பேசியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவை ஹீலா போடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரா. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஆஃபரை கோடி ரோட்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டார், அவர் பார்த்தீங்கன்னா நோ சொல்லிடுவார். அப்போதைக்கு எலிமினேஷன் சேம்பர் வின் பண்ணுற ஜான் சீனா உங்களோட ஆஃபரை அக்செப்ட் பண்ணி அவர் டர்ன் ஹீல் பண்ணால் நல்லா இருக்கும். ஸோ கடைசி இந்த 20 வருஷத்துக்கு மேலே ஜான் சீனா ஒரு ஃபேஸ் ரெஸ்லராகவே இருக்கார். அவரோட இந்த கடைசி ரனில் ஜான் சீனா ஹீலா மாறி அவர் பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியாவில் 17 டைம் சாம்பியன் வின் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ராக்கு கிட்ட கடைசி நேரத்தில்
சேம்பரில் சொல்லியிருக்காங்களா, ராக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, ஜான் சீனா கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஜான் சீனா கிட்ட இந்த ஐடியாவை சொன்ன உடனே ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா உடனே எஸ்ன்னு சொல்லிட்டாரா. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா ஹீல் பண்ணது கிடையாது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு ஹீல் மாதிரி இருந்தார், அதுக்கப்புறம் ஜான் சீனா ஹீல் பண்ணதில்லை. ஜான் சீனாக்கு ஹீல் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கா. அதுக்கான பிளானை வந்து பார்த்தீங்கன்னா WWE 2015 2016 ஜான் சீனாவை ஹீலாக மாற்றலாம் அப்படின்ற மாதிரி ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணாங்களா. கடைசி நேரத்தில் அது கேன்சல் ஆகிடுச்சான். இப்போ ஹீல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஜான் சீனா சடனாக எஸ் அப்படின்னு சொன்னாராம். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளான் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ராக் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. எலிமினேஷன் சேம்பரில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூ முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே போவார். கோடி கிட்ட உன்னோட சோலை தரையான்னு கேட்பாரு. தர முடியாது அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல ஜான் சீனா கோடி ரோட்ஸ் அடிச்சுட்டு ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அதோட என்னோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா WWE வர்ற ஐடியா இல்லை அப்படின்றத நான் அப்போவே சொல்லிட்டேன். என்னோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ WWE வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ரெசில்மேனியாவை பூஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு பிளாட்டை நான் உருவாக்கி கொடுத்துட்டேன். இன்னும் ஒரு 6 வாரம் தான் இருக்குது. நீங்கள் அந்த ரெசில்மேனியா அந்த மெயின் ஈவென்ட் மேட்சை பில்டப் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஸோ என்னோட வேலை எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவோட முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி ராக் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரா. ஸோ நான் வந்தேன், என்னால் என்ன முடியுமோ அது எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். இதுக்கப்புறம் ரெசில்மேனியா மெயின் ஈவெண்ட்டை நீங்கள் பில்ட் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ராக் போயிட்டு தான் ஒரு பெரிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அவரே கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் என்னோட வேலை முடிஞ்சிச்சு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராக் போயிட்டாராம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியாக்கான பில்டப்பை ஏற்றுனாங்க. ரெசில்மேனியா மெயின் ஈவெண்ட் மேட்ச் நடந்துச்சு. மெயின் ஈவெண்ட்டில் நான் ஏன் வரல, ஸோ ஏன் நான் வந்து ஜான் சீனாக்கு ஹெல்ப் பண்ணி ஜான் சீனா 17 டைம் சாம்பியனாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும், அந்த மொமெண்டம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த ரெசில்மேனியா 41 மெயின் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ஜான் சீனாவோட மொமெண்டம். ஸோ நான் அந்த மேட்ச்சில் கடைசி ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ உள்ளே வந்து அந்த மேட்ச்சில் இன்வால்மெண்ட் ஆகி ஜான் சீனா ஜெயிக்கும் போது ஸோ அதை முழுக்க அவருக்கான ஒரு மொமெண்டமாக இருக்காது. ஸோ அதனால நான் ரெசில்மேனியாவுக்கு வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ராக் சொல்லியிருக்காராம். குறிப்பாக இது ஜான் சீனாவோட அவரோட மொமெண்டமாக இருக்கணும், அவர் மட்டும் தனியாக ஜெயிச்சு அவர் மட்டும்தான் அங்கே ஸ்பாட் லைட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ராக் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காராம். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியாவுக்கு வரல. என்னோட வேலை எலிமினேஷன் சேம்பர்லேயே முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த மேட்சுக்குள்ளே வந்து நான் ஒரு ஸ்டேபிளை கிரியேட் பண்ணுறது அப்படிக்கான பிளான்லாம் கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி ராக் சொல்லியிருக்காரு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஜான் சீனா கூட ஒரு ஸ்டேபிள் சேர போது ஸோ பால் ஹேமனாக இருக்கட்டும், செத்ராலன்ஸாக இருக்கட்டும், ராக்கு, டிராவிஸ் ஸ்காட் இவங்க எல்லாரும் ஒரு ஸ்டேபிளாக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ராக் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னோட வேலை எலிமினேஷன் சேம்பரில் முடிஞ்சிடுச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேபிள் கிரியேட் பண்ணுறது அவங்களோட நான் இருக்கிறது அப்படின்லாம் நாங்கள் எந்த பிளானுமே பண்ணல அப்படின்ற மாதிரி ராக் சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல அந்த மேட்ச் மெயின் ஈவெண்ட் நடக்கும்போது கூட நான் வீட்டில் இருந்து தான் பார்த்தேன். அப்போ டிராவிஸ் ஸ்காட் வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஷாக்கிங்காக சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அது கூட எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ராக் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ டிராவிஸ் ஸ்காட் வந்தார், அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வின் பண்ணி 17 டைம் சாம்பியன் ஆனார். அது ஒரு பெரிய மொமெண்டமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ராக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லியிருக்காரு. குறிப்பாக அந்த ராக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்றத முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு. நம்ம தான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா இமேஜின் பண்ணி அது ஒரு ஸ்டேபிளாக இருக்க போது, அப்படி இருக்க போது, இப்படி இருக்க போது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று யோசிச்சிருக்கோம். ஆனால் அந்த ராக் என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ ஒருவேளை ராக் ஆசைப்பட்ட மாதிரி ஜான் சீனாவுக்கு பதிலாக கோடி ஹீலாக மாறிதாருன்னா ஸோ அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.